யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. டே ஆதி, கொஞ்சம் உஷாரா இருந்திருக்க கூடாது? இப்ப வேற முழுசா பத்திரகாளி மாதிரி மாறி நிக்கிறாளே, இப்ப எப்படி சமாளிக்கிறது? முழுசா சந்திரமுகியா மாறி நிக்கிறாளே, இவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்க தானே? சச்சா, அதெல்லாம் இல்ல குட்டிமா. நான் எதுக்கு அப்படிலாம் யோசிக்க போறேன்? ஐயோ, நீ பண்ண வேலைக்கு இன்னைக்கு நான் உன்னை போட்டு அடிக்கிற அடி இல்ல, இனி நீ வாழ்நாள்ல தப்பே பண்ண மாட்ட. ஏ செல்லும், நான் என்னடி தப்பு பண்ணேன்? அங்கதான் எதுவுமே நடக்கலையே. ஜஸ்ட் மிஸ். ஒருவேளை நடந்திருந்தா அவளோட பிளான் உங்க ரெண்டு பேரையும் அசிங்கமா போட்டோ எடுக்கிறது மட்டும்தான். ஒருவேளை எல்லாத்தையும் நடத்தணும்னு முடிவு பண்ணியிருந்தா அங்க எல்லாமே முடிஞ்சிருக்கும். என்ன குட்டிமா, லூசு மாதிரி பேசுற? உன்னை தவிர நான் யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். ஆமாமா, என்னை தவிர யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. ஆனா கட்டி பிடிச்சு ரொமான்ஸ் மட்டும் பண்ணுவீங்க. ஏய், அது ஏதோ போதையில அவ தண்ணி தானே கொடுக்கறான்னு சொல்லி வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டேன். பார்த்தா அதுல அவ ஆல்கஹால் கலந்தது எனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சிருக்கணும். அங்க போகும்போதே உங்களை உஷாரா இருங்கன்னு சொல்லி தானே பட்டன் கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பணும். ஆனா அதையும் மீறி அந்த தண்ணியை நீங்க வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு அவளை கட்டி பிடிச்சு நின்னுட்டு இருக்கீங்க. எனக்கு பார்த்ததுமே அப்படி பத்திக்கிட்டு வந்துச்சு. இருந்தாலும் அந்த இடத்துல உங்களை எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் வீட்டுக்கு வந்து உங்களை வெளுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். குட்டிமா, அவ வேற சாரி கட்டியிருந்தாளா? போதையில பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரியே தெரிஞ்சது. நீ நினைச்சுதான். ஓ, குடிச்சிட்டா எனக்கும் அவளுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. சச்சா, அப்படிலாம் இல்ல. அதான் எதுவும் நடக்கலையே, விட்டுடாமா. அது எப்படி விட முடியும்? காலையில என்ன சொல்லிட்டு போனீங்க? பிறக்க போற குழந்தை மேல சத்தியம் அவளெல்லாம் நான் சீண்ட கூட மாட்டேன்ட்டு போனீங்க. ஆனா அவளை கட்டி பிடிச்சு உருண்டுட்டு இருந்திருக்கீங்க. அந்த போட்டோவெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே உடம்பெல்லாம் ஆனா எரியுது. நான் வேணா ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணட்டுமா? என்ன காமெடியா? கேவலமா இருக்கு. சரி விடுடி, நடந்தது நடந்து போச்சு. அப்ப நடக்காதது ஆட்டோல போச்சா? இல்லடி, நடந்ததை திரும்ப போய் மாத்தவா முடியும்? விட்டுடா செல்லம், அது முடிஞ்சு போன விஷயம். அது திரும்ப பேசி என்னாக போகுது? நான் எதுவும் போதையில. போதையில கூட உங்களுக்கு நான் யாரு அடுத்தவங்க யாருன்னு வித்தியாசம் தெரியணும். இதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணுகிட்ட நீங்க நெருங்கவே கூடாது. உங்களை அடிச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல. பேசாம நீங்க இதுக்கப்புறம் வெளியே போய் படுங்க. இதுக்கு பேசாம நான் சன்னியாசியாகி கோயில் கொள்ளன்னு சுத்தலாம். ஏற்கனவே உள்ள இருந்தே ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. இதுல வெளியே போய் படுத்துட்டேன், சுத்தம். காலம் முழுக்க நான் கண்ணி கலையாமையே செத்து போயிருவேன். அடிச்சி இப்படிலாம் பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏய், எனக்கு என்னடி வைக்கும்? நீ என் பொண்டாட்டி, அப்படிலாம் நான் வெளியே போய் படுக்க முடியாது. ஓ அப்படியா? சரி, அப்ப நான் போறேன். ஏய் குட்டிமா, என்னடி இப்படி பண்ற? அங்கதான் எதுவும் நடக்கலல்ல. ஒருவேளை நடக்கிற மாதிரி ஏதாவது சான்ஸ் இருந்திருந்தா கூட நீ உடனே வந்து தடுத்திருப்ப. அதான் தப்பா எதுவும் நடக்கலல்ல. விட்டுடி, இந்த ஒரு தடவை இந்த மச்சான மன்னிச்சிரு. அப்படிலாம் மன்னிக்க முடியாது. எனக்கு மனசே வர மாட்டேங்குது. காலையில குழந்தை மேல சத்தியம் பண்ணிட்டு போனீங்க. உங்களை யார் இதை குடிக்க சொன்னா? அட, சுத்தி சுத்தி அதுலயே நிக்கிறாளே. இப்ப இவளை எப்படி சரி பண்றது? என்ன எதையோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? நல்லா யோசிச்சு ஏதாவது போய் சொல்லி என்ன சமாளிக்கலாம் தானே? அதெல்லாம் இங்க நடக்காது. வெளியே போங்க. ஐயோ, ஒன்னதான் திட்டிக்கிட்டு இருக்கேன், பழ காட்டிட்டு இருக்கேன். சி, உஷாரா இருந்துக்கோ. இந்த ஆள் ஏதோ பிளான் போட்டாருன்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் கத்திட்டே இருக்கேன், சும்மா பார்த்து பல்ல காட்டிட்டே இருக்கேன். இங்க பாரு, நீ எப்படி பார்த்தாலும் நான் மனசு மாற மாட்டேன். அதெல்லாம் பல்ல காட்டுறது நிப்பாட்டு. உன் பார்வையே சரியில்லை. ஐயோ, கைய விடியா? விட போறியா இல்லையா? ஹே பொண்டாட்டி, ரொம்ப பிகு பண்ணாத, வாடி. விடியா? விடுன்னு சொல்றல. ஆள பராள இப்படிலாம் பண்ணா அப்படியே மயங்கிருவன் மட்டும் நினைக்காத. ஏய், ஷ், என் கண்ணை மட்டும் பாரு. சாரி, நான் பண்ணது தப்புதான். ஏதோ போதையில நீ நினைச்சு அவகிட்ட நெருங்கிட்டேன். எனக்கும் அதை நினைச்சா அருவருப்பா தான் இருக்கு. ஆனா நான் போதையில இருந்து பேசி சத்தியமா சொல்றேன், அங்க என் கண்ணுக்கு நீ தான் தெரிஞ்ச. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்பு நம்ம வாழ்க்கையில நடக்காது. சாரிடி. இல்ல, வெளியே போய் படுக்கட்டுமா? சரி, மன்னிச்சிட்டேன், விடுங்க. அதான் என்ன மன்னிச்சிட்டல, கொஞ்ச நேரம் அப்படியே இரு. ஐயோ, மன்னிச்சிட்டேன் தான். ஆனா இதுக்கப்புறம் கவனமாயிரு. சும்மா ஏதாவது ஒரு விஷயத்தை போய் மாட்டிட்டே இருக்காத. அதுவும் இந்த மாதிரி விஷயத்துல நீ மாட்டும் போது எனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கு.
சரிடி, இதுக்கப்புறம் நான் கவனமா இருந்துக்கிறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மேடம், இன்னைக்கு இந்த சாரில ரொம்ப அழகா இருக்கீங்க. நிறுத்து. நீ பாட்டுக்கு ஆரம்பிப்ப. நடுவுல ஸ்பீட் பிரேக் போடுற மாதிரி யாராவது ஒருத்தங்க குறுக்க வருவாங்க. அதுக்கு நீ சும்மாவே இரு. அது என்னமோ கரெக்ட் தான். நம்ம கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து இதுக்கே இவ்ளோ போராட்டமா இருக்கு. இதுக்கெல்லாம் அந்த கடவுள் தான் காரணம்னு நினைக்கிறேன். நான் செஞ்ச தப்புக்கு என்ன சேர்த்து வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. இருக்கலாம். சரி மச்சான், அந்த வீடியோல நீங்க அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கான்னு சொன்னீங்க. உண்மையாவே அந்த பொண்ணு அழகா இருக்கானா என்ன? அடி பைத்தியக்காரி, நான் தான் சொல்றேன்ல, என் கண்ணுக்கு நீ தான் தெரிஞ்ச. அந்த சாரி கூட நீ கட்டியிருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் அப்படி சொல்லியிருப்பேன். உண்மையாவே நீங்க அந்த பொண்ணு சொல்லலையே. அடச்சி, எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இல்ல. அந்த இடத்துல என் கண்ணுக்கு நீ தான் தெரிஞ்ச. உண்மையாவே அந்த மாதிரி நீ சாரி கட்டா ரொம்ப அழகா இருப்ப பெருசி. ஆஹா, அப்படியா? அப்படிதான். நீ அந்த மாதிரிலாம் சாரி கட்டி நான் பார்த்ததே இல்ல. ஒரு நிமிஷம். எங்க போற? இருங்க இருங்க, வந்து சொல்றேன். எங்கடி போற? அட இருங்கங்க, வாரேன். மச்சான், பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க. பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிக்கல. ஏன், நல்லா இல்லையா? நான் இருக்க வேண்டிய இடத்துல அந்த சாரி இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. ஆஹா, லூசு. ஏய் குட்டிமா, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, மிஸ் பண்ண வேண்டாம். ம், காலம் சிப்பிக்குள்ளே உருண்டு நிற்கும் முத்து குடி. போல் என் பெண்மை திறந்து நிற்கிறதே. திறக்காத சிப்பி என்னை திறந்து கொள்ள சொல்கிறதா? என் நெஞ்சும் மறண்டு நிற்கிறதே. நான் சிறு குழந்தை என்று நினைத்தேன், உன் வருகையினால் வயதறிந்தேன். என்னை மறுபடியும் சிறு பிள்ளையாய் செய்வாயா? கட்டிலிடும் வயதில் தொட்டிலிட சொன்னால் சரியா சரியா? கட்டிலிடும் வயதில் தொட்டிலிட சொன்னால் சரியா சரியா? வாங்க சிஸ்டர். எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? அதித்திக்கு டியூஷன் மிஸ் தேடிட்டு இருக்கோம். அதான் உன்னை கேட்டுட்டு போலான்னு வந்தோம். அதித்திக்கா? அவளுக்கு எதுக்கு டியூஷன்லாம்? அவ சின்ன பொண்ணு தானே. ஏன் சின்ன பொண்ணுங்க டியூஷன் படிக்க கூடாதா என்ன? அதெல்லாம் படிக்கலாம். இருந்தாலும் அவளுக்கு எதுக்கு டியூஷன்லாம்? அவ ஏஜுக்கு நல்லா தான் படிக்கிறா. கிளாஸ்ல நல்லா தான் ஸ்கோர் பண்றா. அப்புறம் என்ன? இது இல்லம்மா, இருந்தாலும் அவளை டியூஷனுக்கு அனுப்புனா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஒரு நல்ல டியூஷன் மிஸ்ஸா தேடிட்டு இருந்தோம். அதான் நீ இருக்கல, பேசாம நீ என் பொண்ணுக்கு டியூஷன் சொல்லிக் கொடு. ஸ்கூல் முடிச்சிட்டு 6 o'clock தான் வீட்டுக்கே வருவேன். அதுக்கப்புறம் டியூஷன் எடுக்கணும்னா கஷ்டமாச்சே. அதுவும் நீங்க அங்க இருந்தீங்க அவளை கூட்டிட்டு வரணும். அது அவளுக்கு சிரமமா இருக்காதா? பாவம் சின்ன பொண்ணு. அதெல்லாம் சிரமமா இருக்காதுமா. அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். எங்க வீட்ல மேல் போர்ஷன் காலியா தான் இருக்கு. நீ வேணா அங்க வந்து தங்கிக்கோயேன். ஓ, அப்படி வரீங்களா? இந்த ஆளு தான் அவங்கள பேச சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பார் போல. என்ன மதியா, கேட்டதுக்கு பதிலே காணோம். இல்ல சிஸ்டர், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏய், உன் இன்ட்ரெஸ்ட் எவன் கேட்டான்? நீ வர, அவ்வளவுதான். ஹலோ மிஸ்டர், எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு நீங்க யாரு? உன் புருஷன். ஆஹா, என்ன கேக்கல. ஏய், உன் ஃப்ரெண்டு நான் சொன்னா வர மாட்டியா? யார் கூப்பிட்டாலும் வரமாட்டேன். என்ன மதியா, இவ்வளவு தூரம் வந்து கூப்பிடுறோம், நீ இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல சிஸ்டர், நீங்க அங்க ஃபேமிலியா இருக்கீங்க. நான் அங்க வந்து இருந்தா நல்லா இருக்காது. உன்னை என்ன எங்க வீட்லயே வந்து இருக்க சொல்றோம்? மேல் போர்ஷன் காலியா இருக்கு. இங்க ரெண்ட் கொடுத்து இருக்கிற மாதிரி அங்கேயே வந்து இரு. யோ, இதெல்லாம் உன்னோட பிளான் தானே? என்னால வர முடியாது, போயா. என்ன நீ இப்படி சொல்லிட்டா? அட இருங்க இருங்க, பேசி பார்க்கலாம். நீ எப்படியாவது இவளை சம்மதிக்க வச்சிருங்க. இதுக்கு அவ ப்ரப்போஸ் பண்ணும்போதே நீங்க சட்டுன்னு ஓகே சொல்லிருக்கலாம்ல. நீங்க பாட்டுக்கு அவளை சுத்த விட்டு இப்போ நீங்க அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா பாஸ்? இப்படி பின்னாடி சுத்துற நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பாராம தான் நடக்கும். சரி இருங்க, பேசி பார்க்கலாம். தியா ப்ளீஸ்மா, எங்களுக்காக வாயேன். நீங்க தனியா இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீயும் எங்க குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி தான். அதனாலதான் உன்னை இவ்வளவு தூரம் வந்து கூப்பிடுறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு உரிமை இல்லாத இடத்துல நான் எப்படி வந்து இருக்க முடியும்? உனக்கு உரிமை இல்லைன்னு யார் சொன்னா? உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஓ,
அப்படியா? என்ன உரிமை? அன்னைக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போனீங்களே, அந்த உரிமையில வந்து இருக்கிறதா? அப்படிலாம் என்னால வந்து இருக்க முடியாது. தியாமா, என்னம்மா ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா பேசிட்டு நிக்கிறேன் அவ்வளவுதான். எப்பா தம்பி, நீங்க தான் அன்னைக்கு தியாவை விசாரிக்க வந்தது. எப்பா, இப்படி அடிக்கடி வந்து அந்த பிள்ளையை தொந்தரவு பண்ணாதப்பா. பாவம், கல்யாணம் ஆகாத பொண்ணு. இருந்தது ஒரே ஒரு பாட்டியா, அதுவும் செத்து போச்சான். பாவம், அந்த பிள்ளை தனியா இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அதுகிட்ட வந்து இப்படி விசாரணை அதுன்னு வந்தீனா நாளை பின்ன அந்த பிள்ளை யார் கட்டிப்பா? ஏமா, நீ யாரு? புதுசா இருக்கு. நான் தியாவோட அக்கா தான். என்னமா சொல்ற? தியாவோட அக்காவா? இதோ நிக்கிறாரே, இவர்தான் என் குழந்தைனாரு. இவருக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. ஒரு சின்ன சண்டை, அதனால கோச்சிட்டு பொட்டி தூக்கிட்டு இங்க வந்துட்டா உங்ககிட்ட. ஆனா அது இதுன்னு நிறைய கதைலாம் சொல்லி வச்சிருக்கா போல. அட என்னமா சொல்ற பாத்த? இந்த பிள்ளை தனக்குன்னு ஒரே ஒரு பாட்டி தான் இருக்கு, அதுவும் செத்து போச்சுன்னு சொல்லுச்சு. பாட்டி இருந்தாங்கதான், அவங்க இறந்து போனதெல்லாம் உண்மைதான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்க சின்ன மனஸ்தாபம், புருஷன் முன்னாடி பிரச்சனைனா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? இவங்க எலியும் போடு மாதிரி அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அதான் அவ பொட்டியை தூக்கிட்டு இங்க வந்துட்டா. நாங்க தேடி கண்டுபிடிச்சு இங்க வந்து இவகிட்ட பேசினா வீட்டுக்கு வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டே நிக்கிறா. அட பாவிகளா, குடும்பமே சரியான ஃப்ராடா இருக்கும் போல. இந்த குடும்பத்தையா நல்ல குடும்பம் நம்பணும்? ஏன் இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். அண்ணி, என்ன இதெல்லாம்? அட கொஞ்ச நேரம் பொறுங்க குழந்தைனாரே. நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. அந்த அம்மாவை பொட்டியை கொடுத்து அவளை நம்ம கூட அனுப்பி வச்சிரும். சூப்பர் அண்ணி, நீங்க செம்மையா பிளான் போட்டு அவளை தட்டி தூக்கிட்டீங்க. அம்மா, நீங்களே அவகிட்ட சொல்லி எங்க வீட்டுக்கு எங்களோட வர சொல்லுங்க. ஏமா, நீ சொல்றதுல உண்மையா? இவனும் இவரும் புருஷன் பொண்டாட்டி. இந்த பிள்ளை இவ்வளவு அழகா இருக்கு, இது கோச்சிட்டு வர அளவுக்கு இந்த பையன் என்ன பண்ணாரு? அந்த கொடுமையை ஏமா கேக்குறீங்க? இதோ இங்க நிக்கிறாளே என் குழந்தைனாரோட பொண்டாட்டி, அவ மாசமா இருக்காளா? என்னது, மாசமா இருக்கனா? இது நம்ம லிஸ்ட்ல இல்லையடா. என்னது, இந்த பிள்ளை மாசமா இருக்கா? அட ஆமாமா, இந்தா இவரு அடிக்கடி வெளியூர் போவாரு. அதான் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை. யாருக்கா இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல புருஷன் பக்கத்துல இருக்கணும்னு தோணும்ல. இந்தா என் குழந்தைனாரு அடிக்கடி வெளியூர் போவாரு. அதான் இவங்களுக்குள்ள சின்ன ஒரு மனஸ்தாபம். அதுக்கு இவ பொட்டி தூக்கிட்டு இங்க வந்துட்டா. அச்சச்சோ, இதுக்கா இந்த பிள்ளை இங்க வந்து உட்கார்ந்துருக்கு? நான் இந்த பிள்ளை கிட்ட பேசி உங்க கூட அனுப்பி வைக்கிறேன்டா. ரொம்ப நன்றிமா, உங்க மனசுக்கு நீங்க 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. அண்ணி, வேற லெவல் போங்க. ஒரு நிமிஷத்துல எங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தையே உருவாக்கிட்டீங்க. இப்படி ஏதாவது பேசினாதான் அவளை வீட்டுக்கு வர வைக்க முடியும். திருன்னு முடிச்சுட்டு நிக்கிறா. இனி அவளால எந்த ரீசனும் சொல்லி தப்பிக்க முடியாது. ஏமா தியா, உன் குடும்பம் உனக்காக வந்து நிக்குது, நீ என்னடா போக மாட்டேன்னு அடம்பிடிச்சு நிக்கிற? மா, இவங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. என்னம்மா இந்த பிள்ளை இப்படி சொல்லுது? பாத்தீங்களாமா, அந்த அளவுக்கு என் குழந்தையார் மேல அவளுக்கு கோவம். அட பாவிகளா, இப்படி டிராமா போடுறீங்களேடா. என்னதான் கோவம் இருந்தாலும் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுடாமா. நீ அவங்க கூட போ. நீ வேற வயித்துல ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்க, இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாது. அம்மா, எனக்கு கல்யாணமே ஆகலன்னு சொல்றேன், இதுல குழந்தை வேறயா? இவங்க சொல்றது அவ்வளவு பொய், அப்படிலாம் எதுவுமே இல்ல. கோவப்படுறது தப்பே இல்ல, ஆனா உனக்காக இவ்வளவு தூரம் உன்னை தேடி வந்திருக்காங்கல்ல, நிச்சயமா நீ அவங்க கூட போய்தாகணும். இந்த மாதிரி நேரத்துல நீ தனியா இருக்க கூடாதுமா. இவங்க போடுறது டிராமான்னு தெரியாம இந்த அம்மா வேற நம்மள இங்க இருந்து கிளப்பவே பாக்குதே. அம்மா, நீங்க என்ன நல்லா பாருங்க. என் கழுத்துல தாலி இல்ல, நெத்தில குங்குமம் இல்ல, எனக்கு எப்படி கல்யாணம் இருக்கும்? அச்சோ, இப்பதான் பாக்குறேன். ஏய், தாலியை கூட கழட்டி வச்சிட்டியா? ஏண்டி, என் மேல அவ்வளவு கோவமா? ஐயோ, நீ எப்பயா எனக்கு தாலி கட்டின? அது கூட மறந்துட்டியா? ஒருவேளை உன் தலையில ஏதாவது அடிபட்டுச்சா? என்ன மொத்தமா மறந்துட்டியா என்ன? யோ, லூசா நீ? நீ எப்ப எனக்கு தாலி கட்டின? கத்தாதமா, வயித்துல இருக்கிற நம்ம குழந்தைக்கு அது கேக்கும். குழந்தையா? யார் குழந்தை? நம்ம குழந்தைதாமா. இதுல என்ன உனக்கு டவுட்? யோ, தேவையில்லாம பேசாத. அம்மா, இவங்க சொல்றதெல்லாம் போய். எனக்கு கல்யாணம் ஆகல, குழந்தையே இல்ல. இங்க பாருமா, உனக்கு எங்க மேல என்ன கோவம் வேணாலும் இருக்கலாம், அதுக்காக இப்படிலாம் பேசாதடா. பாத்தியாமா, உன்ன மாதிரி அவங்களும் உன் வீட்டுக்கு வாழ வந்தவங்க தானே. எவ்வளவு பொறுப்பு அமைதியா பேசுறாங்க, நீ ஏமா இவ்வளவு கோவப்படுற? ஏய், நீங்க பண்ற வேலைக்கெல்லாம் கோவப்படாம எனக்கு கல்யாணமே ஆகல. அம்மா, திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்காதம்மா. இவங்கதான் அவங்க வீட்டுக்கு உன்னை கூப்பிடுறாங்களே, நீ போயிட்டு வா. மறுபடியும் ஏதாவது சண்டை போட்டாகிது இங்க வந்துக்கோ. இப்ப நீ கிளம்பு, இரு உன்னோட பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா நில்லுங்க. அம்மா, சிஸ்டர், என்ன இதெல்லாம்? இவர்தான் ஏதோ கேம் ஆடிட்டு இருக்காருன்னு பார்த்தா இவரை விட நீங்க பயங்கரமான ஆளா இருக்கீங்க. என்ன அவங்க என்னெல்லாம் நினைச்சிருப்பாங்க? அவங்க என்னமோ நினைச்சிட்டு போட்டோம், அதை பத்தி நமக்கு என்ன கவலை? நீ எப்படியும் எங்க குடும்பத்துல தான் இருக்க போற. அப்புறம் இதெல்லாம் எப்படியும் ஒரு நாள் உண்மையாக போகுது தானே. அப்படியே நடந்துட்டாலும் ஏமா அப்படி சொல்ற? அதெல்லாம் நிச்சயமா நடக்கும். அதுக்கு உங்க குழந்தைனாரு என்ன ஃப்ரெண்டுங்கிற பொசிஷன்ல இருந்து லவ்வர்ங்கிற பொசிஷனுக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும். அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சு. ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுக்கு வா, அப்புறம் எதுனாலும் பாத்துக்கலாம்.
அப்ப ஏன் பாப்ப இப்படியே பேசிட்டு உன் மூஞ்சி பேத்தறேன். நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்துட்டு இருக்கேன். இப்ப அந்த அம்மா வேற என்ன பேக் தூக்கிட்டு கிளம்ப சொல்லுது. இப்ப நான் எங்க போறது? ஏய், நீ எங்க போற? நீ எங்க கூட வரதுக்கு தான் இவ்ளோ பிளான் போட்டிருக்கோம். எங்க போறங்கற? எங்க கூட நீ வந்துதான் ஆகணும். வந்து தொலைக்கிறேன். வேற வழி. ஏங்க, வர வர இந்த ஈவென்ட் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். இப்ப கூட பாருங்க, நம்ம வீட்ல தான் இருக்கான். ஏய், எனக்கு என்ன புரியாமையா இருக்கு? என்ன பண்ண சொல்ற? மகவோட அப்பா அம்மாவை இத்தனை நாள் நம்ம மறைச்சு வச்சிருந்தோம். அதையும் கண்டுபிடிச்சு இவன் தான் வெளியே கொண்டு வந்திருக்கான். இன்னும் கையிலோட இறப்புல என்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மளை இன்னும் விட்டு வச்சிட்டு இருக்காங்க. இல்லைன்னா இந்நேரத்துக்கு மகாவை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்க. நம்ம கதை மொத்தமும் முடிஞ்சிரும். அவளை கொல்ல ட்ரை பண்ணும் போதெல்லாம் இவன் வந்து கரெக்டா காப்பாத்திடுறான். இப்ப கூட அதுக்கான முயற்சி தான் எடுத்துட்டு இருந்தேன். கரெக்டா வந்துட்டான். என்ன புட்டி, உங்க அப்பாவோட சவுண்ட் இன்னைக்கு ஓவரா இருக்கு. நீங்க உள்ள வந்திருக்கீங்கல்ல, அதான் ஏதோ சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஏங்க இப்படி பண்றீங்க? வேணும்னே அவரை வெறுப்பேத்திட்டே இருக்கீங்க. எனக்கு அந்த ஆள் மேல இருக்கிற கோவத்துக்கு உயிரோட புதைக்கணும் போல இருக்கு. ஆனா அதை பண்ண முடியலையே. அதான் இப்படி கடுப்பேத்தியாவது சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஏங்க, எங்க அம்மா மேல நீங்க கோவப்படுறதுல கூட ஒரு அர்த்தம் இருக்கு. என் அப்பா மேல உங்களுக்கு அப்படி என்ன கோவம்? அதெல்லாம் ஒரு நாள் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வரும்டி. அன்னைக்கு சொல்றேன். சரி, என்ன வரைய போற? நீங்க என்ன ஜாயின் பண்ணி விட்டீங்கல்ல, அங்கதான் ஒரு லோகோ வரையறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஒரு மில்க் ஆடாம். சோ அதுக்கான லோகோ வரையணும். நல்லா கிரியேட்டிவா இருக்கணும்ல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் அப்புறமா யோசிச்சுக்கோ. இப்ப கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். அதெல்லாம் கீழே வை. ஏங்க, நீங்க பேசுறதுக்கும் நான் வரையறதுக்கும் என்ன சம்மந்தம்? நீங்க பேசிட்டே இருங்க, நான் வரைஞ்சிட்டே இருக்கேன். இல்லடி செல்லம், நீ கிரியேட்டிவா யோசிக்கணும்னா அதுக்குன்னு நீ தனியா ஸ்பேஸ் ஒதுக்கணும். இப்ப நான் வேற டிஸ்டர்பா நந்தி மாதிரி இருக்கேன். நான் வேணா கிளம்புறேன். நீ உன்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் கூப்பிடு. இல்ல போயிடாதீங்க. இத நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நீங்க உட்காருங்க. சரி, நான் வேணா உங்களை வரைஞ்சு கொடுக்கவா? எது? என்ன வரைஞ்சு தர போறியா? ஆமா, இதுல என்ன டவுட் உங்களுக்கு? நீ நல்லா டிராயிங் வரைவேன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக ஒரு ஆளை பார்த்து அப்படியே வரைஞ்சிட முடியுமா? கண்ண மூடி சில விஷயங்கள் கற்பனை பண்ணி என்னால வரைய முடியுது. இதை நான் பண்ண மாட்டேனா? இருங்க, நீங்க வேணா போஸ் கொடுக்கறதுக்கு ஏதாவது எடுத்து கையில வச்சுக்கோங்க. ஏதாவது எடுத்து கையில வச்சுக்கணுமா? என்னது எடுத்து வைக்கிறது? கையில ஒரு தொப்பி, கிட்டார் இதெல்லாம் வச்சீங்கன்னா பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். ஏய், என்னை வச்சு என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்படியே வரைஞ்சு கொடு. சரி, ஓகே. நீங்க நான் சொல்ற வரைக்கும் அசையாம இருக்கணும். சரி சரி, நீ எப்படி வரைகிறேன்னு நானும் பார்க்கறேன். வாசம் புறப்படும் பெண்ணே, நான் பூவைந்தால் தீ வந்து விரல் சுடும் கண்ணே, நான் தீ வரைந்தால் உயிரல்லதெல்லாம் உயிர் கொள்ளும் என்றால் உயிருள்ளதானோ என்னாலுமே உயிர் வாங்கிடும் ஓவியம் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ எனக்கு பதிலா எதையாவது வரைஞ்சு வைக்க போறேன்னு தோணுது. ஹலோ, ஏன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏய், ரொம்ப நேரம் ஒரே இடத்துல அசையாம உட்கார முடியலடி. இருங்க, முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க. இப்படி பார்க்கிறதுக்கு அழகா இருக்கா? நான் பாக்குறதுக்கு ஸ்மார்ட்டா ஹீரோ மாதிரி தான் இருக்கேன். ஆனா பக்கத்துல யாரும் அந்த குரங்கு? ஓ, நான் பார்க்கிறதுக்கு குரங்கு மாதிரியா இருக்கேன்? குரங்கு கூட அழகா இருக்கும். நீ அதை விட கேவலமா இருக்க. ஏங்க, உங்களை அடி பாவி, ஏன்டி இப்படி பண்ண? ஏய், நியூ ஷர்ட்ரி, ஆசையா வாங்கினேன். இப்படி பண்ணிட்டியே. ஐயோ, இன்னொரு தடவை என்ன குரங்குன்னு சொன்னா இருக்கிற மொத்த பெயிண்டையும் உன் தலைமையில கவுத்தி விட்டுருவேன். அடியே, நான் அப்படிதாண்டி சொல்லுவேன். குரங்கு குரங்கு குரங்கு. டேய், நீ சொன்னா கேட்க மாட்டேன். இப்ப பாரு உன்னை. ஏய் லூசு, பேங்கடி. ஏய் ஐயோ, இன்னொரு தடவை குரங்குன்னு சொல்லுவேன். ஏன் அதுக்கு என்ன குறைச்சல்? ஏய் லூசு லூசு, மேல ஃபுல்லா பெயிண்ட் ஆகாத. ஏய் ஐயோ, சரியான ஆளுதான் நீ. பெயிண்ட் மேல ஊத்துறேன்னு சொல்லி என்ன மொத்தமா தொட்டுட்டல நீ. ஏய் சீ, அப்படி பார்த்தா நீ தான் என் மேலலாம் பெயிண்ட் ஊத்துன. ஏய், நான் தொடுறதும் நீ தொடுறதும் ஒண்ணா? சரி சரி விடு, பதிலுக்கு பதில் சரியா போச்சு. நான் கிளம்புறேன். அதான் முழுசா நினைஞ்சாச்சுல, இதுக்கப்புறம் என்ன முக்காடு விடு. சரி, இப்ப சொல்லு, நான் என்ன குரங்கு மாதிரியா இருக்கேன்? இப்ப மட்டும் இல்ல, நீ எப்பவும் நான் என் பேச்ச மாத்திக்க மாட்டேன். நீ குரங்கு மாதிரி தாண்டி இருக்க. டேய், உன்னை மகா, இன்னும் கலர் பூசுறதுக்கு இடம்லாம் இல்ல, விடு. இப்படிலாம் விட முடியாது. நான் உனக்கு குரங்கு மாதிரி இருக்கனா? உன் மூஞ்சிக்கு நானே ஓவர். சரி சரி சரி, இதுக்கு மேல சண்டை வேண்டாம். நீ தெய்வத மாதிரி அழகா இருக்க, போதுமா? அப்படிதான் வேலைக்கு. இந்த கலர்லாம் பூசி ரொம்ப காமெடியா இருக்கீங்க. நீயும் தாண்டி. ஏங்க, பாத்தீங்களாங்க, சிரிப்பு சத்தம் இங்க வரைக்கும் கேக்குது. ச்சே, எனக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. கொஞ்சமாவது அவளுக்காவது வெக்கமான சுடு சொரன்னு ஏதாவது இருக்கா? அப்பா அம்மா வீட்ல தான் இருக்காங்க.
அந்த அறிவு கூட அவளுக்கு இல்ல. ஏய் நீ பாட்டுக்கு ஏதாவது கத்தி வைக்காத, அப்புறம் அவன் உண்மையை சொல்லிட்டான் நம்ம கதை க்ளோஸ் ஆயிரும். இல்லங்க, அவனை சும்மா விட போறதில்ல. எப்படி இப்போதைக்கு மகா கிட்ட உண்மையை சொல்ல மாட்டான். அவனை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். இருங்க, நான் போய் அவனை என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஏய் நில்லு, நீ பாட்டுக்கு போய் ஏதாவது அசிங்கப்பட்டு வராத. அவன் என்னமோ பண்ணி தொலைட்டும், இன்னும் எல்லாம் கொஞ்ச நாள் தான். நம்ம பணத்தெல்லாம் சுருட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க யாரும் நம்ம யாரோ, அதுக்கப்புறம் அவன் எக்கேடு கேட்டு போனா நமக்கு என்ன? அப்படிலாம் விட முடியாதுங்க. ஒண்ணு நமக்கு பணம் மொத்தமும் கிடைக்கணும், இல்லனா இந்த மொத்த குடும்பமும் அழிஞ்சு போகணும். இருங்க, இப்போதைக்கு இவ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே கடுப்பா இருக்கு. நான் போய் அவளை ஒரு வழி பண்ணிட்டு வரேன். இங்க பாரு, உள்ள மகா மட்டும் இல்ல, கூட அவனும் இருக்கான். தேவையில்லாம போய் அசிங்கப்பட்டுட்டு வராத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா அவனை சும்மா விட மாட்டேன். 2 பேரையும் பிரிச்சாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். புள்ளி சேர்ந்து ஓவியம், உள்ளம் சேர்ந்து உள்ளம் சேர்ந்து காவியம், கோடு கூட ஓவியத்தின் பாகமே, கூட கூட காதல் என்று ஆகுமே. ஒரு வாரம் வரைய நீல வண்ணம், நம் காதல் வரைய என்ன வண்ணம், என் வெக்கத்தில் திரள் தொட்டு விரையேதும் போல் கொண்டு நம் காதல் வரையோமே வா. ஏய் மகா, மகா கூப்பிடு திரும்பறான் பாரு. ஏய் மகா, ஒண்ணு தாண்டி. ஏய் மகா செவடி. அட வாமா, கூப்பிட்டியா? ஏய் என்னடி இதெல்லாம்? பெயிண்ட் கொடுத்து வரைய சொன்னா அவளுக்கு இப்படி கீழே கொட்டி வச்சிருக்க. அம்மா, இதுதான் நீ வரைய லட்சணமா? அவனை போய் வரைஞ்சு வச்சிருக்க, அது உன் கூட சேர்ந்து. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவன் உன்னை நல்லா ஏமாத்திட்டு இருக்கானு. அம்மா, நீ எத்தனை முறை சொன்னாலும் நான் கேட்க போறதுல எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் சொல்ற? உனக்கு வளர்ந்ததும் நல்ல திமிரு கூடி போச்சுடி. ஆமா, இதெல்லாம் என்னது? ரூமுக்கு பெயிண்ட் கிடக்கு. அதுவா, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மேல ஊத்தி விளையாடுமா, அதான் ரூம் ஃபுல்லா பெயிண்ட் ஆயிருச்சு. விளையாடுறதுக்கு நீங்க 2 பேரும் என்ன சின்ன பசங்களா? இதெல்லாம் யார் க்ளீன் பண்ணுவா? வேற யார் மாமியாரே? நீங்க தான். டேய், யாருக்கு யாரா மாமியார்? கரெக்ட் தான், நீங்க எனக்கு டம்மி மாமியார் தானே. ஈஸ்வரி, இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா க்ளீன் பண்ணிருங்க. என் மகா அப்புறம் வரையறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவா. டேய், ஓவரா திமிர் ஆடாத. நிச்சயமா ஒரு நாள் நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படுவ. ஆஹா, அது அப்ப பாத்துக்கலாம். ஏய், நீ வரைஞ்சு கிழிச்சதெல்லாம் போதும், எந்திரிச்சு உள்ள போடி. மா, நீ போமா, இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. என்னது பெயிண்டா? அதான் மொத்தமா ஊத்தி கவுத்துட்டீங்களே. அது இல்லம்மா, அவரும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கனவு உலகத்துல டூயிட் பாடி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். நீ கரெக்டா கரடி மாதிரி குறுக்க வந்துட்ட. ஏய், ஒரு அம்மா கிட்ட பேசுற மாதிரி பேசுற? இதெல்லாம் என்ன பேச்சு? நீ ஒரு அம்மா மாதிரியா நடந்துக்கற? அன்னைக்கு பாய்சன் கலந்தது இவருக்காக தானே? ஏய் என்னடி அப்படி நீ சொன்னானா? அன்னைக்கு தான் நான் தெளிவா சொன்னேன்ல, எலிக்காக வச்சேன், அத உங்க அப்பா சாப்பிட்டாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ராஜேஸ்வரி, அந்த எலி நான் தானே. டேய், நானும் என் பொண்ணு பேசிட்டு இருக்கோம். நீ யாரோட இந்த வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு? முதல்ல வெளிய போடா. அம்மா, இந்த வீடு என்னோட பேர்ல இருக்கு. இந்த வீட்ல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுங்கறத நான் தான் முடிவு பண்ணணும். இத்தனை நாளும் இந்த உண்மை இவளுக்கு தெரியும். ஆனா ஒரு தடவை கூட இவ இப்படி சொன்னதில்ல. இன்னைக்கு சொல்றானா, எல்லாம் இவன் கொடுக்குற தைரியம் தான். இதுக்கப்புறம் இவளை விட்டு வச்சிட்டு இருந்தா நல்லா இருக்காது. இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. முதல்ல இவங்கிட்ட இருந்து இவளை பிரிச்சாகணும். அந்த ராஜேஷ் கூட நிச்சயம் ஆன மாதிரி அவங்களுடைய கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா இவன் மொத்தமா அவங்க போய் சேர்ந்துருவா. அதுக்கப்புறம் இதை பத்திலாம் இவ வாய்வே திறக்க முடியாது. என்னம்மா, நான் சொல்றது கரெக்ட் தானே? இந்த வீடு என் பேர்ல இருக்கு. யார் இங்க இருக்கணும் இருக்க கூடாதுங்கறத நான் தான் முடிவு பண்ணணும். நீ இவருக்கு பாய்சன் வச்சப்பமே நீ யாரு எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன்னோட கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக நீ கொலை பண்ண கூட துணிஞ்சிட்டல. இதுக்கப்புறமும் நான் அமைதியா இருப்பேன்னு நினைக்காதம்மா. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு. ஏய், என்னடி பேசிக்கிட்டு இருக்க? ஏதோ ரோட்ல போற நாய்க்காக இப்படி பெத்த அம்மாவை எதிர்த்து பேசிட்டு இருக்க? மகா, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு நல்லா யோசிச்சு பேசு. நல்லா யோசிச்சு தான் பேசிட்டு இருக்கேன். கௌரவத்துக்காக பெத்த பிள்ளைங்களை கொலை பண்றவங்கள நான் பாத்திருக்கேன். ஆனா நீங்களே இப்படி இருப்பீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. மகா, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. அன்னைக்கு விஷம் வச்சது இவனுக்காக இல்ல, நான் உண்மையாவே எலிக்காக தான் வச்சேன். அம்மா, நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. அன்னைக்கு மட்டும் இவன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா நீ நேரம் ஜெயில உட்காந்துருக்கணும். ஆனா நான் தான் அதை தடுத்தேன். அன்னைக்கு அப்பா உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான். என் அப்பா மேல எனக்கு அளவுக்கு அதிகமான அன்பு இருக்கு, அவருக்கும் என் மேல அன்பு இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அன்னைக்கு உன்னை சும்மா விட்டேன். ஆனா திரும்ப திரும்ப நீ அதை பண்ணினா உன்னை சும்மா விட்டுட்டு இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. ஏய், நல்லா புரிஞ்சு போச்சுடி. அவன் உனக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கான். அதான் இப்படி எல்லாம் பேசுற. நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ. ஆனா முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீ நிக்க நிக்க நான் இன்னும் அதிகமா பேசிட போறேன். பெத்த அம்மாவை இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு எனக்கே மனசு வரல. இருந்தாலும் இன்னைக்கு பேசணும்னு தோணுச்சு பேசிட்டேன். ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிரு. ஆனா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இங்க நிக்காத. மா, போமா. மகம்மா, எவனோ ஒருத்தனுக்காக இப்படி அம்மாவே எடுத்துருந்து பேசிட்டல. ராஜேஸ்வரி, உங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துருக்கோம். இதுக்கெல்லாம் நாங்க ஏமாற மாட்டோம். கிளம்புங்க. டேய், என் பொண்ணு எனக்கு எதிராக மாத்திட்டல. இரு, உன்னை ஒரு நாள் வச்சுக்கிறேன். அடச்சி, உங்க பொண்ணு நான் லவ் பண்றேன், நீங்க போய் என்ன வச்சுக்கிறேன்னு சொல்றீங்க? இது உங்களுக்கே அசிங்கமா இல்ல? டேய், இதுக்கு மேல ஏதாவது பேசுன இப்படி வீணா பஞ்சு பேசாம தயவு செஞ்சு கிளம்புங்க.
ஏங்க கொஞ்சம் ஓவரா பேசிட்டனோ? என்ன இருந்தாலும் அம்மாவை இப்படிலாம் பேசிருக்க கூடாதுல. அன்னைக்கு நடந்தது என்னால ஏத்துக்கவே முடியலங்க. அன்னைக்கு அப்பா சீரியஸா இருந்தனால அந்த பதட்டத்துல எதுவுமே சொல்ல முடியாம போயிருச்சு. ஆனா அது தப்பு தானே. உங்க மேல உள்ள பாசத்துல இன்னைக்கு அம்மாவை ரொம்ப கடுமையா பேசிட்டேன்ல. செல்லக்குட்டி, நீ வருத்தப்படுற அளவுக்குலாம் உங்க அம்மா வருத்தல. விடு. அப்புறம் நீ பேசுனது அவங்கள எதுவும் கஷ்டப்படுத்திருக்காது. அவங்க இன்னும் உன்னை ஏதாவது பண்ணலாமா தான் யோசிப்பாங்க. எனக்கு மட்டும் எங்க இப்படி? இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து என்கிட்ட அவங்க பாசமா பேசினது கூட கிடையாது. எப்பவுமே அவங்க பணம் பண்ணணும் ஓடிதான் பார்த்திருக்கேன். நான் உங்களை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சும் உங்களை கொல்ல ட்ரை பண்றாங்க. அப்ப அவங்க மனசுல எந்த அளவுக்கு அழுக்கு இருக்கும்? இதெல்லாம் எப்ப மாற போகுதுன்னே தெரியல. என்னோட பெத்தவங்களோட சம்மதம் இல்லாம எனக்கு உங்க கூட கல்யாணம் நடக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால நீங்க அவங்களோட சம்மதத்தோட தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். அவ்வளவுதானே பொண்டாட்டி. உன் பெத்தவங்களோட சம்மதத்தோட நம்ம கல்யாணம் சிறப்பா நடக்கும். நிஜமாவா? அவங்க மனசு மாறணும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அவங்க மனசு மாறினா என்ன மாறாடி என்ன, உன்னோட பெத்தவங்களோட சம்மதத்தோட உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். அவ்வளவுதானே, அது நிச்சயமா நடக்கும். நீங்க விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலையே, நிஜமா தானே? ஹே புட்டி, உன் மேல ப்ராமிஸா உன் பெத்தவங்களோட சம்மதத்தோட தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரி, இப்ப நம்ம விளையாட்டு கண்டினியூ பண்ணலாமா? நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு.